வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் அல்லது ஒரு ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்ட் வந்து எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அல்லது நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். அதை நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் பாயிண்டில் நம்ம பண்ணலாம். ஸோ எதுக்கு வந்து நம்ம ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படின்னா, சப்ஜெக்டை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபீச்சர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதை இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து பவர் பாயிண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பவர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் வந்து இதை பவர் பாயிண்டில் தான் வந்துட்டு பண்ணுறோம். ஏன் அப்படின்னா பவர் பாயிண்ட்டில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப அழகாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் இதை வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். நீங்கள் ஓல்டு வெர்ஷன் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் நிச்சயமாக இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பவர் பாயிண்டில் வந்துட்டு ஒரு புது டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் நியூ கிளிக் பண்ணுறேன். நியூ கிளிக் பண்ணிவிட்டு அதில் blank ப்ரெசன்டேஷன் டாக்குமெண்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு blank ப்ரெசன்டேஷன் டாக்குமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பிக்சரை வந்து கிராப் பண்ணி இங்கே கொண்டுட்டு வரலாம், அல்லது காப்பி பேஸ்ட் பண்ணலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய இன்சர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இமேஜை இங்கே நீங்கள் கொண்டுட்டு வரலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கீழே பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எந்த ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்ட் வந்துட்டு வந்து நான் மாற்றணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே மென் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணணும் நமக்கு அந்த ஃபோட்டோ வந்து இங்கே கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு நீங்களே பாருங்கள், ஒரு கிரே கலரில் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இது ஒயிட் கலராக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒயிட் கலராக இருக்கிற பட்சத்தில் இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு நல்ல கிளாரிட்டியோடு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை வந்து ஒயிட் கலராக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பவர் பாயிண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ இப்படி கிளிக் பண்ணும்போது இங்கே டூல்ஸ் மாறுறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சருக்கான கரெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர், அப்புறம் வந்து ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து பவர் பாயிண்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், கலர் கரெக்ஷன் பண்ணலாம், ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிக்சரை வந்துட்டு இப்போ ஆஃப் பிக்சர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், நான் ஒன்ஸ் ஆஃப் பிக்சர் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நான் அந்த பிக்சரை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பிக்சரை வந்து பவர் பாயிண்ட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னடா வந்து அந்த டூல்ஸ்லாம் எது இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒன்ஸ் இந்த பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். கிளிக் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஹோம் பேஜில் தான் இருக்கும். இப்போது நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம ஒயிட் கலராக எப்படி நமக்கு சப்ஜெக்டை ஹைலைட் பண்ணுற மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பேக்ரவுண்டை கிளிக் அந்த பிக்சரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. இந்த பேக்ரவுண்டு செலக்ட் ஆகிருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து எது வேணும் அப்படிங்கிறத வந்து பை டிஃபால்ட்டாக நமக்கு வந்து பவர் பாயிண்ட் காட்டுது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹேர் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது. ஏன்னா முகத்தில் பாதி தான் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கு. அதே சமயம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் வந்து அதுக்கு கீழே வந்துட்டு இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த கையெல்லாம் வந்து அழகாக தெரியணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் நமக்கு தேவையான ஏரியாஸையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி சொன்னால் மட்டும்தான் இந்த ஃபோட்டோ இமேஜ் வந்து சப்ஜெக்ட் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ அதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஏரியாஸ் டு கீப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஏரியாஸ் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் டூல் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு.
அந்த பென்சில் டூலை வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் கிராப் பண்ணிங்கன்னா போதும். இங்கே பாருங்களேன், லைன் கிராப் பண்ணோடனே அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த கை, இந்த ஷர்ட், இதெல்லாமே அதாவது தெரியாத அல்லது செலக்ட் பண்ணாத ஒரு ஆப்ஷன்ஸையும் நமக்கு வந்து செலக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேர், ஸோ அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்டும் செலக்ட் ஆகிருக்கு, ரிமூவ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்டும் செலக்ட் ஆகிருக்கு. அதே சமயம் சப்ஜெக்ட் வந்து நமக்கு ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இங்கே கீப் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆகுது நம்ம பார்க்கலாம். கீப் சேஞ்சஸ், வாவ், ரொம்ப அற்புதமான ஒரு பிக்சர் நமக்கு கிடச்சிருக்கு. சப்ஜெக்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு அழகான பிக்சர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அல்லது ஒரு ப்ரௌச்சர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த பிக்சரை, இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயம் இந்த இமேஜை வந்து நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து இப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்லைடாக காட்டும்போது இந்த இமேஜை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் இதை வச்சுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். அதே சமயம் இந்த இமேஜை வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ இந்த இமேஜை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு வந்துட்டு நீங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரியான அல்லது சப்ஜெக்டை ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விதத்தில் வந்து பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்க முடியும். நம்மக்கிட்ட இன்னொரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜை வந்து நான் இங்கே கொண்டு வரேன். நான் இப்போது அதுக்கு இன்செர்ட், பிக்சர்ஸ் அண்ட் பிக்சர் வந்து லொக்கேட் பண்ணணும். ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்துட்டு அந்த பிக்சர் இருக்குது, லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய பிக்சர் தான். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இந்த பிக்சரில் பேக்ரவுண்ட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிரே கலரில் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இந்த கிரே கலராக இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கிரே கலர் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த இமேஜ் இங்கே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும். ஸோ அப்படி மறைஞ்சிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த கிரே கலர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கும் பவர் பாயிண்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம வந்து வெளில கிளிக் இப்போ பை டிஃபால்ட்டாக ஹோம் பேஜில் இருக்குது, அதுக்கு உண்டான டூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பிக்சரை கிளிக் பண்ணும்போது நமக்கு டூல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிறது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த கிரே கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பிக்சரை மட்டும் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்போ பிக்சரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும், ரெண்டாவது கலர் இருக்கும், ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து கலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்தீங்கன்னா செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏரோ மார்க் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த கர்சர் வந்து ஏரோ மார்க் மாதிரி டிஸ்பிளே ஆகிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏரோ மார்க் மாதிரி டிஸ்பிளே ஆகிற அந்த கர்சரை கொண்டு போய் இந்த பேக்ரவுண்ட் மேலே இப்படி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன், கிளிக் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு இப்போ ஹைலைட் ஆகி தெரியுது. அதே சமயம் டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் வந்து நான் இங்கே வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரெசன்டேஷனில் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய கண்டென்ட் வந்து இங்கே ட்ரை பண்ணுறேன், அதாவது ப்ரெசன்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும், சப்ஜெக்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்குறதுல நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தேங்க்ஸாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம்.